வணக்கம் உறவுகளே, நான் எங்கே இருக்கேங்கிறது நீங்கள் பார்க்காமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சுமி வீட்டில் தான் இருக்கேன். காலையிலேயே அங்கே பெரிய சண்டை. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த திலீப்பா போய் அந்த ரூமுக்குள்ளே போய் படுத்ததில் ஒரு பஞ்சாயத்தாகி நான் கக்குசுக்கு போகிற சண்டை ஒன்று ஓடிச்சு. சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஒரு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்பான்றதுக்கு இல்லை நான் போகிறேன், நான் தாராபுரம் போகிறேன், இல்லைனா திருச்செந்தூர் போகிறேன், பாண்டி கோயிலுக்கு போகிறேன்டா. சரி எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். வீடியோ எடுக்கிறேன்னு சொல்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு என் குடும்பமானத்தை நார் அடித்தா நான் சும்மா இருப்பேனா? நேராக கிளம்பி வந்துட்டேன். செல்லையும் அடித்து நொறுக்கிட்டேன். ஒரு செல்லு வச்சுருந்தா பாருங்கள், வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த செல்லு குடிக்கு ஒரே எரி. அது இப்போ தான் வாங்கினது, V70 நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த 70, 50, 40 ராசி இல்லை. சரியான ஃபைட்டு. செல்லை அடித்து உடச்சி விட்டேன். எதுக்கு காரணம் தெரியுமா? அவள் வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்களா இல்லை பார்க்கலையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. நாங்கள் கஷ்டப்பட்டு 5 10 சேமித்து என் பொண்டாட்டி என்ன பண்ணுவா, ஒரு பீரோவில் ரூபா வச்சுருப்பேன், ஏதோ 2 வீலர் விற்றுட்டு வந்த காசு கட்டுக்கட்டாக இருக்கும்ப்பா, அதில் அவள் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எடுப்பா. அதை எடுத்து சேர்த்து வச்சு தான் வீடு வாங்கியிருக்கான்னு சொல்லி நான் காரில் போகும்போது சொன்னேன். என்னைக்கு அந்த திருப்பூருக்கு ஓட்டு போட போனோம் பாருங்கள், அன்னைக்கு வீட்டு கதை குடும்ப கதையை பூரா பேசிக்கிட்டு போகிறோம் ரன்னிங்கில். அப்போ சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை. இந்த மாதிரி என் பொண்டாட்டி தெரியாமல் ரூபா வச்சுருப்பேன், 2000 3000 எடுப்பாப்பா அப்படின்னு. ஆனால் எடுத்து வேஸ்ட் ஆக்க மாட்டான். அந்த காசில் ஒரு வீடு கட்டுறதுக்கு உபயோகமாச்சுப்பான்னு சொல்லித்தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே பேசலை. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அவள் அந்த எச்சக்கலை என்ன இருமா பேசுகிறா? அவளை எச்சக்கலைன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அவள் ஒரு பொறுக்கி திண்ணி தான். என்ன சொல்கிறா தெரியுமா? நீ காசு நீ கொடுத்திய, கட்டுக்கட்டாக கொடுத்த, உன் பொண்டாட்டி சேர்த்து வச்சு வாங்கினா. எந்த கள்ள புருஷன் காசு கொடுத்துருப்பேன்? ஆதார் கார்டில் போட்ட ஆனந்து கொடுத்தானா, இல்லை அவன் பேர் என்ன சரத்து கொடுத்தானா? இப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாததெல்லாம். எனக்கு ஏற்கனவே இவன் ஒரு டீவு காசு கொடுத்தேன்னு சொன்னதையே இப்போ வரைக்கும் சிங்கப்பூர் போயிட்டு வந்த காசில், சம்பாரித்த காசில் தான் இவன் வீடு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லவே எனக்கு கோபமும் ஆத்திரமும் பழியாக வருது. இதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு நிமிஷம் பாட்டுங்க. இப்போ என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களுடைய காசுல தான் அவன், நீங்கள் இருக்க போது சிங்கப்பூர் போகலை, அவள் ஆளுக்கு முன்னாடியே போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்துருக்கு. ஆமாம். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குற காசுல வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட இருந்தா இருந்துட்டு அந்த காசுல தானே ஏதோ பியூட்டிஷியன் விஷயமா நான் போறேன்னு சொல்லி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தானே போயிருக்கிறான். அவனை உண்மை சொல்லிட்டு இந்த தொழிலுக்கு போறேன் நான் சொல்லிட்டு போனா, அதெல்லாம் சொல்லவே அப்போ குடும்பம் இல்லை நான் சொல்லிட்டு வந்தா. இல்லை, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் உழைச்சோங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், நமக்கே தெரியும். இந்த கூடு எப்படி விழுந்துச்சு, வண்டியை ஓட்டி இப்படி குடிஞ்சு ஓட்டி. அதுக்கு முன்னாடி ஸ்கூட்டர் கவர், எம்ஐடி கவர் உட்காந்து குறுக்கோடியே மிஷினில் உட்காந்து தச்சு அதெல்லாம் கடந்து தானே ஒவ்வொன்றா வந்தோம். சீட்டு கவர் வியாபாரம் பார்த்து, டஸ்டர் வியாபாரம் பார்த்து உட்காந்து அதில் எத்தனை வயசு, 10 15 12 வயசுல இருந்து உழைக்க வந்த மனுஷன். ஆமா. அப்ப இவ கூட்டி விடுறான்னு சொல்லுவா. வாழ்ந்தவன் நான் பாக்குறேன். எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா? எனக்கு காலையிலேயே நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். அழுதிங்கல்ல? நீ வீடியோ பாத்தியா பார்க்கலையா? வேற எங்க வந்திருக்கும்? என்னத்துக்கு மீன் வாங்கிட்டு அங்க போனீங்க? எங்க மீன் வாங்கினேன்? மீனை வாங்குனீங்கல்ல, என்னத்துக்கு கவட்டையை நக்க போனீங்க? நீங்க கேப்பேன்ல, அம்மா வீட்டுல உட்காந்து அழுதிங்கல்ல, அழுத மணிக்கு நேரம் என்ன வேணும் ஏது வேணும் வீட்டுக்கு கேட்டுட்டு இங்கேயில வரணும். என்ன இதுக்கு அங்க போனீங்க? காலையிலேயே நான் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன். 6:30 மணிக்கெல்லாம் மீன் வாங்கிட்டேன். கொடுத்துட்டு சண்டை வந்துருச்சு எங்க 2 பேருக்குள்ள. அதோட தான் அங்கிருந்து வேகமா ஓடி அம்மா வீட்டுக்கு பல்லு விளக்கி குளிச்சு ரெடி ஆகிறதுக்காக வந்தேன். சரி, குளிச்சது எங்க? குளிச்சது என்ன பாபா இல்லப்பா, வருது. அவதாப்பா என்னைய கூப்பிட்டா, திருப்பி கூப்பிட்டா அவ திருப்பி என்னைய பதிலுக்கு என்ன நேரவா ஒரு விஷயம் பேசணும். சூடத்தட்டு இது என்ன? இது நல்லா வருது. அதுக்கு தான் அவளுக்கு தொண்டையில ஆண்டது. இது எப்படிப்பட்ட ஒரு பிறவி? நேத்து என்ன சொன்னாரு டாக்டர்? 5 நாளைக்கு வாயை திறக்க கூடாது, 5 நிமிஷம் கூட மூடி இருக்காத வாய். பெரிய உண்ணா நம்பர் காலவாயா இருக்கிறா. காலவாயிலே உண்ணா நம்பர் காலவாய். நீங்க ஒண்ணு பேசுறீங்க, நான் முழுசா கொஞ்சம் கேட்டுட்டு ஒரு பதில் கொடுக்கணும். நான் பேசுனதுக்கு அப்புறம் முழுசா கேட்டு ஒண்ணு பதில் கொடுக்கணும். நீங்க கேள்வி கேட்டா அதுக்கு தகுந்த பதில தான் நான் கொடுக்கணும். சும்மா போய் படுத்துட்டு வந்தவன் சம்மந்தம் இல்லாம இழுத்தா நல்லா இருக்குமா? இழுக்கக்கூடாது. இப்போ அவளை நம்ம இழுக்கிறோமா இந்த மாதிரி? நீ இழுக்கவும் மாட்டே, பேசவும் மாட்டே. இது எதுக்கு? சம்மந்தம் இல்லாம என்னைய பத்தியே பேசுற. அவுத்து காமிக்கிறேன் இவளை அவுத்து காமிச்சு பிதிக்கி காமிக்காம எவ்வளோ படுத்துட்டு வந்தா அப்புறம் நான் கேட்பேன்ல. இன்னொன்னு தெரியுமா? அதை தவிர அவ வாயில இருந்து வேற ஏதாவது என்ன வருது? வேற என்ன வருது? 24 மணி நேரம் ஏசியை உனக்கு வாங்கி கொடுத்து நான் கப்பைய புலக்க விட்டேன். சரி ரைட், இப்படியே இருக்கட்டும். உண்மையிலே கப்பா புலந்தவ யாரு? இல்ல, எனக்கு சிரிப்பு தான் வருது. இருந்ததாவே இருக்கட்டும். சரி, இவ்வளவு 4 புருஷங்க இப்ப என்ன பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட? நேத்து நைட்டு ஒரு விஷயம் தெரியுமா? பாலான்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு சும்மா லைவ்ல பேசுனதுக்கு
கொந்தளிக்கிறா அப்படியே. இப்ப ஐயோ என் புருஷன் எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசுறா. புருஷன் இல்லைங்க, கஷ்டம் நீங்க வேற. நான் என்ன சொன்னேன், அவன் குடிச்சிட்டு நேரம் எந்த மூலையில படுத்து கிடக்குறானான்னு சொன்னதுக்கு என் புருஷனை அவ குடும்பத்தை மாத்திரம் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாப்பா. இப்பதான் நீங்க தெளிவா வந்திருக்கீங்க. இப்பதான் எனக்கு புத்தி வருது கொஞ்சம் கொஞ்சமா. என்கிட்ட வந்து பணத்தை வாங்கி சுருட்டுறதுக்காகவே என்கிட்ட பழகுறா, பணத்தெல்லாம் வாங்கி முடிச்சிடுறா. இப்போ யூடியூப் வருமானம் வருதுல, வந்த உடனே 2 வீலருக்கு லோனு, இன்னொரு 2 வீலர் லோனு, காருக்கு டீவு, ஃபோனுக்கு 2 ஃபோனு, நகைச்சீட்டுக்கு, ஏலச்சீட்டுக்கு எல்லா காசையும் என் தலையில போட்டு சுத்தமா சப்ஜோட முடிச்சு விட்டுறா. முடிச்சு விட்டுட்டு என்னை வெறும் பிச்சைக்காரனா அனுப்பி விட்டுறா. தெரியுதுல, எனக்கு நல்லா தெரியுது. நான் பாடம் கற்றுக்கிட்டேன். எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்க, பக்கிரத்துக்கு நீங்கள் உங்கள் பேரன் கூட போய் நீங்கள் வீடியோ போட்டிங்களே, உங்கள் குடும்பத்தோடு இருந்தீங்களே, பார்க்குறதுக்கே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. அந்த வீடியோ டாப் 1 கமாண்டு பூரா பார்த்தா அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. ஏனே இன்னும் ஒரு நாள் பூரா உங்கள் குடும்பத்தோட இருக்க வேண்டியது என்ன பக்கிரத்துக்கு? எதுக்குன்னே நீங்கள் பாட்டுக்கு பாதியில் 10 நிமிஷம் இருந்துட்டு போகிறீங்க. நான் எதுக்கு போனேன்? அவன் அசாருக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக தான் நான் போனேன். இவன் எத்தனை தடவை கூப்பிட்டான் ஆரியனு, இந்த பாருங்களா ட்ரெஸ் எடுத்துருக்கேன், 3 ட்ரெஸ்ஸை போட்டு காட்டினான் பாரு. சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே கேளு. நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன். இது உன் கையில் தான் இருக்குது. நீ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவகிட்ட அப்படியே அக்கப்போர் பண்ணிக்கிட்டு என்னால் வாழ்க்கை நடத்த முடியல. இவ தினம் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே நல்ல மாதிரி அப்படியே மாறிடுறா. நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு இங்கேயே வர்றேன்னு சொன்னேன், டக்குன்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறா. இப்போ முந்தி ஏசி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஏசி வேற வந்துருச்சு. என்னைய போடுறதுக்கு அப்படியே ரொம்ப பயப்படுறா, பம்முறா. இது போன தடவை வந்துட்டா திருப்பி வரக்கூடாதுன்னு மிரட்டுறா. போன தடவை நடந்துச்சுல, இதே பிரச்சனை தான் நடந்துச்சு போனல. ஆமா, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அதோட நீங்க வந்து மூடிக்கிட்டு இங்கே இருந்திருக்கணும். நீங்க அவளுக்காவே இருக்கிறேன்னு அவ வீட்டுல இருந்துகிட்டு அப்படியே சமைக்கிறதும் வீடியோ போடுறதும் அப்படியே உருகுறதும் இதைதான் அவ பொழப்புக்காக நாங்க அதை பண்ணோம். வீடியோ போடுறது, சாப்பிடுறதுங்காரு. இங்கெல்லாம் நீ சாப்பிட்றத அடுத்தால பார்க்க விடுவியா? ஆமா, இவ பாரு உட்காந்து அதையும் வீடியோவா போட்டு அதையும் என்னை திங்க விட்டு பாக்குறவன் பூரா என்னை சோத்துக்கு செத்தவன். அதுக்கு அப்படி இல்ல, நீங்க நிதானமா உட்காந்து பேசினா ரசிச்சு நிறைய சாப்பிடுவீங்க. ஆமா, அதனால உங்களை அவதவியா சாப்பிட விட்டோம்னா ஒரு 4 வாய் வீடியோக்கு முடிஞ்சு போயிடும். 10 நிமிஷம் தான், அவ்வளவுதான். 10 நிமிஷத்துல ஏதோ கோழி தவிடுப்பீங்க பாரு. அத மாதிரி அள்ளி இப்படிலாம் சம்பாரிச்சு இப்ப எங்கிட்ட இருக்கிறவளுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணுமா? அப்ப நான் கேட்பேன், உன் கையால ஒருவேளை சோறு கொடுத்தாலும் அதுல இருந்த நிம்மதியும் திருப்தியும். இனிமே கவட்ட வீட்ட பக்கம் போக மாட்டேன், சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் எதுக்கு பண்ணுங்க? என்னங்க இப்ப தானங்க இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நான் இப்ப ரூபாய் 20,000 கொடுங்க, வீட்டு அட்வான்ஸ் கொடுக்கணும் 50,000. சத்தியம்லாம் கேட்காத. அதெல்லாம் நான் இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லு. இப்போ 50,000 எனக்கு கண்டிப்பாக இந்த மாதம் எனக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா நான் போய் அங்கே போய் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கத்தான் போகிறேன். உங்களுக்கா ஐயோ பாவன்னு விட்டு இப்போ இத்தனை 1 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் ஒரு 50,000 கேட்டு 1 வருஷம் ஆச்சு. ஆமாப்பா, வீடு பாருப்பா, எனக்கு பிடிச்சிருந்தா ரெடி ஆயிட்டேன். நீ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நான் வீடு இல்லை, நான் இருக்கிறதுக்கே வீடு. நீங்கள் வந்து இங்கே இருக்க போறீங்களா? என் கூட பெர்மனெண்ட்டாக இருக்க போறீங்கன்னா தான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன். நீங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, உள்ளங்குருகுதாயா. சரிப்பா, வீட காட்டுப்பா. வீடு திருப்தியா இருந்தா நானும் நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல குடியிருக்க வரேன். ஃபியூச்சர்ல நீப்பா, உனக்கு ஃபியூச்சரே போச்சே. இன்னைக்கு அந்த கரண்ட் அடிச்ச காக்காவோட போனையும் அப்பயே முடிஞ்சு போச்சு. ரைட்டா? உனக்கு ஃபியூச்சர் இல்லப்பா. அவகிட்ட பேசிட்டு என்ன என்ன ரூபா என்ன இப்போதைக்கு இருந்த காசை பூரா அதை எதுக்குன்னு புடிங்கிட்டாப்பா. கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா காசு? ஆண்டவன் நானே சொல்றேன், எல்லாமே வந்து சீட்டுக்கும். சம்பளம் வரவே இல்லைன்றீங்க. சம்பளம் வருது, 1ஆம் தேதி நாளைக்கு வந்துரும். அப்படி உங்களுக்கு மட்டும் 1ஆம் தேதியா? இப்ப இருக்கிற காசை பலசா லைவ்ல கரெக்ட்டா சூப்பரா சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா 24ஆம் தேதி எல்லாருக்கும் salary வந்துரும். ஏப்பா அவங்க சென்னையில இருக்காங்கப்பா, அவங்களுக்கு பக்கம்ப்பா அமெரிக்கா. நம்ம மதுரையில இருக்கோம். யூடியூப் காசுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க சத்தியம் பண்ணுங்க, நீங்க என்ன வரல. விவரத்தை சொல்றேன் கேளு. சத்தியம் அப்புறம் பண்றேன். பக்கத்துல சென்னையில இருக்கிறவங்களுக்கு 24 வந்துரும். மதுரையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா ஆகும், 5-6 நாள் ஆகும். அவனும் கொரியர்ல போட்டு விட வேணாமா வருமானத்தை? நான் தர்றேன்னு தான் சொல்கிறேன். என்ன உனக்கு என்ன, நான் என்ன இல்லைன்னா சொன்னேன்? லட்சமாக கொடுத்து கட்டுக்கட்டாக நம்மளும் பார்த்த குடும்பம் வந்துரு, கரண்டே போகுது. காசு தர்றேன்னு சொன்னோன்னா கரண்ட்டுக்கே பொறுக்கலை, அபசங்கன மாதிரி போயிடுச்சு. சரி, இப்போ நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், அவகிட்ட பேசிட்டு அவளை நிரந்தரமாக தீர்த்துட்டுன்னா தீர்த்து கட்டிட்டு இல்லை, தீர்த்துட்டு அவள் கூட இனிமேல் நான் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லி ஒரு பத்திரம் போட்டு எழுதி முடிச்சுட்டு நம்ம குடும்பத்தோடு நான் வந்து சேர்ந்துடுறேன். நீ மீன் குழம்ப வை. வீடா என்ன மையத்துக்கு நான் போய் அவளுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்? ஏப்பா
நான் ஒன்று சொல்லவா? காதல் பண்ணீங்களா? கள்ளக்காதல் கள்ளக்காதல் பண்ணலை, பண்ணினது பண்ணிட்டேன். இல்ல எப்படி கலட்டி பாத்தீங்களோ அதே இடத்துல கூட்டிட்டு போய் அதே இடத்துல கழட்டி விடுங்க. எங்க தாராபுரத்துக்கா திருப்பூருக்கா? அங்கேயே. சரி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுப்பா, அதுக்கப்புறமா நீ போய் வேலையை பாருப்பா. முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். இதை நான் மக்களுக்கு நான் வந்து எடுத்து உரைக்கணும். அப்டேட்டு கொடுத்தா தான் அவங்க என்ன மாமா காலையில் அவ்வளோ சண்டை நடந்திருக்கு, உன் வீட்டுக்கு போயிருக்க, திருப்பி இங்கே இருக்க போறியா இல்லை உன் வீட்டுக்கே போறியா அங்கே போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாரும். சூடு சொன்ன உள்ளவன் சுமி வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நீ என்னை வந்து பக்குவமாக பார்த்துக்கிறியா? இந்த நொடியிலேருந்து சொல்லு. பண காசை எதிர்பார்க்காத. அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு முழு காசும் வந்துடும். அது பணக்காசு வந்து வர்றதெல்லாம் குடும்பம் இல்லைங்க. சரி, ஆனால் குடும்பத்துக்கு பணக்காசு வேணும்ல. ஆமாம், அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணணும், பண்ணிட்டு தான் இங்கே உட்காரணும். பிச்சை எடுத்தாவது உன்னை நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அடுத்த மாதம் தர்றேன். வேணாம், நீங்கள் ஏதோ என்னை ஏமாத்துறீங்க. ஆண்டவன் உங்களை வாழ்க்கையில ஏமாத்த விட்டு வேடிக்கை போய் நான் எப்படா ஏமாத்துறேன்? என்னைய பார்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க. நான் இன்னும் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இனிமே மொத்தத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னாதான் உங்களை பக்குவமா உங்களை பார்த்துக்குருவீங்க. நான் வந்தா குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வேணும்ல. இந்த மாசம் எல்லா காசும் அது நீங்க உட்காந்து வீடியோ எங்க போடுங்க, எல்லாம் தன்னால. நீங்க நிஜமா நீங்க ஒரு 2-3 நாளைக்கு அமுக்கிக்கிட்டு இருந்தாலே தன்னால உங்களை தேடி வரும். யாருக்கிட்ட? நான் யாருக்கிட்டையும் போய் நான் இங்க இருக்கேன் 5 கொடுங்க 10 கொடுங்கன்னு கேட்க விருப்பம் இல்ல. சரி, வர்றேன், அடுத்த மாசம் வர்றேன். இந்த மாசம் இருக்கிற காசு செலவாகி போச்சுப்பா. இன்னும் யூடியூப்ல வருமானம் வரல. இப்ப இந்த இருந்துச்சு, இந்த உங்களுக்காக அரிசி, மாம்பழம், மீன் எல்லாம் வாங்கிட்டு வரலையா? அப்ப என்னையே யோசி. என் இடத்துல இருந்து யாருமே என்னை யோசிக்கிறதே இல்லடா. என்னைய போட்டு பாடா படுத்துறதுனாடா குறியா இருக்காங்க. நீ இது என்னடா வீடா? இது என்னடா சினிமா நடத்துகிற ஷூட்டிங்காடா? எவ்வளோ தூரம் கருப்பா, நான் எவ்வளோ கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போத்தான் உட்காந்துக்கிட்டு ஏன் ஜோ கதையை கேடு தாய் குழம்பேன்னு பாட்டு பாடி இருந்தாரு. நான் உன்னை நல்லா காப்பாற்றுவேன். இந்த பாரு கரண்டே வந்துருச்சு பாரு. நான் உன்னை என் வாயிலிருந்து என்ன சொன்னீங்க? நான் உன் குடும்பத்துக்காக வாழ்வேன்னு சொல்ல போகிறேன், கரண்ட் வருது. அதுலேருந்தே தெரிஞ்சுக்க, நம்மளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் பின்னால் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் திருந்த மாட்டாப்பா, உண்மையிலே சொல்கிறேன். நான் இவ்வளோ நேரம் ரொம்ப சீரியஸாக ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் எப்போ சத்தியம்னு பண்ணலை? 2 சத்தியம் கேட்டேன். அவள் கூட இனிமேல் நிரந்தரமாக போக மாட்டேன்னு பண்ணுங்க. சத்தியம் பண்ணணும். இப்போ சம்பளம் வந்து என்ன பண்ணணும் சொல்லு? கையோட பண்றேன். இனிமே அவளை தேடி போகவே மாட்டேன்னு பண்ணுங்க. எப்ப இருந்து? இப்ப இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து சத்தியம் பண்ண தயாரு. எப்பன்னு சொல்லு. இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியில இருந்து என் ட்ரெஸ் மாத்திரைகள் அதெல்லாம் நான் வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன். என் உறவுகிட்ட சொல்லி உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் வேணுமோ நான் வாங்கி தரேன். மருந்து மாத்திரை நீங்க என்ன வாங்கி திங்கிறீங்கன்றது தெரியுங்களா? அவெல்லாம் உட்காந்து எங்கிட்ட மேய்ஞ்சிட்டு வந்து அதெல்லாம் உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டே. ஆனா இன்னொரு விஷயம்டா, மருந்து மாத்திரைக்கு இவதான்டா ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா அப்ப இருந்தே எனக்கு சுகர் எப்போ வந்துச்சோ, இங்க இருக்கும்போதே வந்துருச்சா இல்ல அங்க போய் தான் வந்துச்சா? உங்களுக்கு அங்க போய் தான் வந்துச்சு. அங்க போய் தான் வந்துச்சு. அப்ப சுகர் கிடையாது. நான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன்ல. இங்க இருக்கே எனக்கு வியாதியே நோயே இல்லடா. அதான்டா உண்மை. எனக்கு உடம்புல எந்த ஒரு நோயும் அவளை நினைச்சு டென்ஷன் பிபி பிரஷர் ஏறி சுகர் வந்து கண்ட கழிதை தின்னு குடிக்க ஊற்றி இப்போ இவ்வளோத்தையும் திங்காத நல்ல பொண்ணு ஜாமான்களை திங்கக்கூடாதுங்கிற. செவரட்டிலாம் திங்கக்கூடாதுங்க. செவரட்டிலாம் திங்கலாம், எல்லாத்தையும் திங்கக்கூடாதுன்னு அவளுக்கு வேண்டியதெல்லாம் அப்பக்குள்ள போட்டுட்டு குடிக்கிறதுக்கு ஊத்துற. குடிக்கிறதுக்கு சீரட் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஏத்துறால. இதுதான் நல்லது நினைக்கிறவ பொண்டாட்டி நினைக்கிறவ குடிக்க கூடாது. எந்த குடும்பத்துல புருஷனுக்கு குடிக்க ஊத்துவாளுங்களா? ஊத்த மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன். அந்த வகையில வந்து சுமியை நான் வந்து பெருமையா பேசுறேன். எல்லா வகையிலுமே வந்து சுமிக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குடா. உண்மையிலே பாராட்டலாம். பொண்டாட்டினே. ஆமா, வப்பாட்டின்னு எதுக்கு சொல்ற? ஐயோ ஆமா, சொல்லக்கூடாது. அது எவே வப்பாட்டியா வந்தவன் சொல்லிட்டு போ. சீச்சி சொல்லக்கூடாது. வா, உங்களையே வாடகை புருஷன் சொல்லி பார்த்தீங்களா? உங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா? ஒத்த வார்த்தை சொன்னா அப்படியே வாடி சுடிஞ்சு. அந்த வார்த்தை வேணாங்கிற. ஐயோ, அப்ப ஊர்பேட்டை கலட்டி காமிக்கிற இதெல்லாம் சொல்லும்போது உங்க மூஞ்சி இப்படி மாறும். காலையிலேயே அவளை செல்லு அடிச்சு நொறுக்கிட்டு தானே வந்தேன். செல்ல உடைச்சு மறுபடியும் போய் அங்க போய் செல்லு புது செல்லு வாங்கி கொடுப்பேன். உன் டிராமாலாம் போப்பாங்கிட்டு போப்பா. நான் டிராமா போடுறேன்னா சோறு குழம்பு ஆக்கி தரேனா? சாப்பிட்டுட்டு இனிமே நிரந்தரமா போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணா விடுறேன். இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மா வீட்டு பக்கம் வீடியோ போட ஓடிடுவேன். அப்படியே நைட்டு அந்த பக்கம் ஓடிடுவேன். சரி, ரைட்டு விடுற. இன்னைக்கு இங்கே இருந்து சாப்பிட்டு மக்களோட விருப்பத்துக்கு எனக்கு இருக்கேன். சரியா? இனிமே அவள் எங்கே போனால் என்ன, எனக்கு எங்கே வந்தா எனக்கு என்ன. இப்போ கூட இந்த பாண்டி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா அவள். என்னடா போனா போதுன்னு சோறு போடுறா? இது என்ன குடும்பமா? ஏய்,
சாப்பாடு போடுறதா இருந்தால் மன திருப்தியோட நீங்க சாப்பாடு கொடு, அப்படிதானே, நான் என்ன மனசார சொல்றேன்? கொடு, போனா- நான் சாப்பிடுவேன். போனா போகுது, இந்த வந்தா நான் பிச்சைக்காரனா ஏங்க. இல்லை தெருவில் போகிறவனா? மனுஷன் சொல்றது கேளு. என்ன வாயை திறந்தா போனா போகுது சோறு போடுறேங்கிற? போனா போகுது. இப்படி சொல்லி இந்த சோறை திங்கிறதுக்கு நான் போய் பாண்டி கோயிலே போய் சாப்பிட்டுக்கிறேன் நான். நான் உங்க காலு கவட்ட கையை தேடி அவளுக்காக போல, அந்த அவன் கறி என்னமோ சோறு. எனக்காக அவன் ஐயோ. என்னமோ போய் சீட்டு போட்டு வச்சிருக்கிற மாதிரியும் நான் போய் பாண்டி கோயிலில் போய் உட்காந்து அவ சோத்துக்காக போடுவா சீட்டு, துண்டை போட்டு ரெடியா உங்களுக்காக காவ காத்துக்கிட்டு இருப்பா. நீங்க போறாந்தா நீ கிளம்பி போனா போகுதுன்னு சோறு போடுறேன்னு சொன்னதுக்காக தான் நான் கிளம்புறேன். அது எதுக்கு தெரியுமா சொன்னேன்? எதுக்கு? போனா போகும் தானே இங்க பொண்டாட்டியை தேடி வர்றீங்க. பொண்டாட்டியை தேடி வரும்னு நினைக்கிறவர் காலையிலேயே கால் பண்ணி உனக்கு என்ன தேவைன்னு கேட்கணும். ரைட்டா? நான் மீன் அதுக்காக கேட்கணும். கண்ணீர் விட்டு அழுதேனே. யாரு நீங்களா? அந்த ஒரு மனசு இறக்கப்பட்டு கூட ஏங்க அதுக்கு எனக்கு தான் இப்ப இறக்கப்பட்டு சோறு குழம்பு தர்றேன், சாப்பிட்டுட்டு போயிருங்க. சரி விடு டேய், இவகிட்டயும் அன்பு பாசம் இருக்குடா. ஒண்ணு இல்ல. கருவேப்பிலை மல்லி இந்தா வாங்குறேன்டா. இந்த திரும்பினோன்னு இங்கனக்குள்ள கடை இருக்கும்ல, வேற கடலை என்ன இருக்காடா? இருக்கா இல்லையா? அதெல்லாம் நல்லா ஒண்ணும் இல்லைங்க. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்டா. இப்படி மாம்பழ கடையாங்க இப்படித்தான் அவளுக்கு தீனி வாங்கி போட்டு திரியிறீங்களா? தின்னுட்டு தான் இதெல்லாம் ஜஸ்ட் இங்க வருங்க, வாங்கலேன். செஸ்டா இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு மாம்பழம் வாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் இமாம் பாசந்துங்க, கிடைக்காது, அதனால வாங்கிட்டு வந்தேன். இல்ல ஒரு இங்க பாருங்க, மனுஷங்க இங்க வாங்க. அது எதில் கொட்ட போற? இதுல காமிங்க. இது என்ன ஒரு 3 கிலோமா? அது இப்படியா திம்பாங்க? இது 3 கிலோ மாம்பழம், இது 1 கிலோ மாம்பழம், 4 கிலோ. இதெல்லாம் நாங்க சாப்பிட இந்த மாட்டோம். பாருங்க, தங்கமயில் பிராண்டு நயம் அரிசி. இது என்ன விலை தெரியுமா? பா நீ குடும்பத்துக்கு பண்றதெல்லாம் காமிக்காதப்பா. இல்லடா, குடும்பத்துக்கு பண்றதப்பா இது காமிக்கா. நகற்றா கிலோ எவ்வளோன்னு தெரியணும்ல. இங்க பாருங்க, காமிக்கிற பாருப்பா. 5 கிலோ 370 ரூபா. அப்போ 1 கிலோ எவ்வளவு இதோடைய ரேட்டு? தங்க மயிலுக்கு தங்க அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். கிலோ எவ்வளவு? 370 ரூபா. 5 கிலோ அரிசினா எவ்வளோ ஆச்சு? 74 ரூபா 1 கிலோ அரிசி. நீங்கள் சொல்கிறீங்களே வந்தவளுக்கு, அதாவது அவள் பாணியில் சொன்னால் வேற, அவளுக்கே வந்து 75 ரூபா அரிசி வாங்கி கொடுக்குற. அப்போ உன் பொண்டாட்டிக்கு நீ 50 ரூபா அரிசி தான் வாங்கி கொடுப்பியான்னு நீங்கள் கேட்பீங்க. இது பார்த்தீங்களா 370 ரூபா 5 கிலோ. அப்போ நான் எவ்வளோ தூரம் என் குடும்பத்துக்காக நான் பாடுபடுறேங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அங்கே அதை ஒரு கண்ணுனா இதை ஒரு கண்ணு. ஒரு கண்ணில் வேணுன்னா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நான் வைக்க மாட்டேன். சொல்லவா? என்னது? சுகையில் ஒரு கண்ணு, சிக்கா ஒரு கண்ணு. அப்படி சொல்லி மாத்திரம் பாரு. அப்ப அததான் நீங்களும் சொல்லி பாருங்க. உங்க கண்ணு ஒரு கண்ணு, எந்த கண்ணு? உங்க கண்ணு ஒரு கண்ணு. சரி, நீ மாத்திரம் தான் எனக்கு இனிமே. சரியா? சரி மக்களே, நான் வந்து இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் ஏதோ போனால் போதுன்னு எனக்கு சோறாக்கி போடுறாங்களாம். சரி பார்ப்போம், எவ்வளோதான் நடக்குதுங்கிறத பார்ப்போம். பாண்டி கோயிலுக்கு நான் போகல. பாண்டி கோயிலுக்கு வந்து அவளே போய் அவளே சாப்பிடட்டும். கோகுல் கூட போயிருக்கேன், புது வண்டியில் போயிருக்கேன். ஹெல்மெட்டு போட்டு தான் போனாலாம் இல்லையான்னு தெரில. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம ஃபைன் விழுந்தா எனக்குள்ள விழுகும். அவள் பேரில் என் வண்டி இருக்குது. அவள் பாட்டுக்கு ஹெல்மெட் போடாமல் போவா. ஃபைன் போட்டால் 1000 ரூபா போட்டு என் தலையில் தான் வரும். நாளைக்கு வண்டி விற்கும் பொழுது அதில் வரும், ஃபைன் காட்டும். சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் ஹெல்மெட்டு போட்டாருன்னா போடாட்டினா எனக்கு என்ன. நான் வந்து சாப்பிட்றது பாண்டி கோயிலுக்கு போகலப்பா, இங்கே தான் சாப்பிட போகிறேன். இந்த மீன் குழம்பு நானே வச்சு கூட வீடியோ போடுறேன். ஓகேவா? 6 மணி லெவலில் சந்திப்போம். பாய்.